நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்துக்கு பயந்து வரப்போகிற இந்த புயலை கண்டு ஐயோ நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது ஒதுங்காமல் மன தைரியத்தோடு புயல் அடித்தாலும் மழை வந்தாலும் தண்ணீரே தெருவு முழுது இருந்தாலும் நான் போவேன் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கப்படுகிறார். நம்ம நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் இந்த தேவ செய்தியை கேட்டிருந்தாலும் தெளிவா எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதினாலே இதை வாக்குத்தத்த செய்தியாக இதை தியானித்தேன். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நல்ல வளர்ச்சி கற்று தருவார். டிசம்பர் மாதம் முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தை உண்மை நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. நம்புறீங்களா? என்ன நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது சொல்லுவோம். என்ன நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். நீதியின் சூரியன் என் நாமத்துக்கு பயந்து வந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். இந்த நீதியின் சூரியன் என்று சொல்லும்போது ஆண்டவரையே குறிக்கிறது. நம்ம தேவனாகி கர்த்தர் அவர் சூரியனும் கேடகமாயிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சூரியன் உதிக்கும் திசையிலே வெள்ளம் போல சத்துரு வருவார். வெள்ளமே வர இருந்தது. ஆகியதான் உங்களுக்கு சொன்னேன், நாம் சந்திக்கிறது இது புதிதல்ல. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டிலே பெருங்காற்று வீசும், பெரும்புயல் வரும், வெள்ளமும் திரண்டு வரும், பெருங்காற்றடிக்கும். ஆனாலும் கண்மலை கட்டப்பட்ட வீடு விழவே விழாது. பெரிய பெரிய பிரச்சனை நம்மை தாக்கினாலும் நம்மை அசைக்கதை விடவே மாட்டார். வசனம் சொல்கிறது பாருங்கள். ஆதி ஆகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லோத்து சோவாருக்குள் வரும்போது, லோத்து சோவாருக்குள் வரும்பொழுது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. சூரியன் உதித்தது. லோத்து வாழ்ந்த இடம் கொமோரா, சோதோம், பாவம் நிறைந்த பட்டணம். ஆனா கர்த்தர் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லி, நீ அந்த சோதோமுக்கு வர விட்டு வெளியே வா, அந்த சாபம் நிறைந்த இடத்தை விட்டு, சாபத்திலே மூழ்கி இருந்தாருடைய வாழ்க்கையிலே, நீ சாபத்திற்கு நீ வெளியே வா என்று வெளியே வரும்பொழுது வசனம் சொல்கிறது சூரியன் உதித்தது.
இன்னைக்கு நம்மை பாட்டி படைக்கிற எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா வறுமையிலிருந்தும், எல்லா தரித்திரத்திலிருந்தும் தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம் முதல் நாள் நம்மே நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. இந்த நீர் சூரியன் சூரியன் என்று சொல்லும் பொழுது நம்ம எழுத்தின் பிரகாரமாக சூரியனை நான் சொல்லவில்லை. சூரியன் என்று கர்த்தரையே வசனம் சொல்கிறது. எத்தனையோ வசனம் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 11 பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் 84 சங்கீதம் 11 வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும், யாரு? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கவனிங்கள், சூரியன் என்று சொல்ற கர்த்தர் தான். உன் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் கர்த்தரே உன்மேல் உதிப்பார். இந்த டிசம்பர் மாதம் முதல் நாள் நீ வந்திருக்கிற இந்த மாதத்தில் உன்னை தேவன் எப்படி ஆசைக்க போகிறார் என்று நீ கவனித்துப்பார். உன் கொஞ்சம் வருமானம் தான். இதுவரைக்கும் நீ கடன்காரனா இருந்த, கடன்காரியா இருந்த, சபிக்கப்பட்டதா இருந்தது. ஆனா இந்த முதல் நாள் அவருடைய சபத்துக்கு வந்திருக்கிற உன் சாபத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். உன் வறுமையெல்லாம் மாற்ற போகிறார். உன் சஞ்சலத்தெல்லாம் மாற்ற போகிறார். உன் வேதனையை மாற்ற போகிறார். அவர் நீதியின் சூரியன். கர்த்தரே நமக்கு சூரியனாய் இருக்கிறார். அவர் சூரியனாய் நம்மீது உதித்திருக்கிறபடினாலே இந்த சூரியன் நம்மை இந்த மாதம் முழுவதும் அவர் தாங்க போகிறார். யார் தாங்குறாங்க இல்லையோ கர்த்தரே உன்னை தாங்குவார். யாருமே என்னை தாங்க இல்லையே, என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே, கை கொடுக்க யாரும் இல்லையே, கொடுத்துதவ யாரும் இல்லையே, யார் என்னை தூக்கி விடுவா? எத்தனை பேரை நம்மளை தூக்கி விடலையே. நீதியின் சூரியன் உன் கரத்தை இப்படி தூக்கி விட வேண்டவராயிருக்கிறார். நீங்க வாசியுங்கள். முதலாவதாக யாத்திராகமம் 17 அதிகாரம் 12 வசனம். மோசேயின் கைகள். யாத்திராகமம் 17 அதிகாரம் 12 வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். மனிதர்கள் அவனை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், சூரியன் நின்று கொண்டிருக்கிற வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஒரே நிலையாய் அவன் கைகளை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியல. கர்த்தரே நம்மை தாங்க வல்லவராயிருக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவன் கைகள் நிலையாய் தங்கியது. நமக்கு தெரிந்த பாடல். நீங்க நம்ம இந்த 4 சரணத்தை மனப்பாடமா பாடுறீங்க. 3 சரணம் இன்னும் இருக்குது. அதை கற்றுக்கொள்ளுங்கள். என்னே ராஜா என்னையால் ரோஜா உன் கிருபை போதுமையா, உன் கிருபை போதுமையா.
அஸ்தமிக்கும் வரையும் அவன் கைகள் ஒரே நிலையா நின்றது. அதற்கு காரணம் நீதியின் சூரியன் தாங்குவார். அவர் எப்படி தாங்குவார் என்று சொல்வதற்கு முன்பாக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஒரே நிலையா சூரியன் நின்றது. நமக்காக நீதியின் சூரியன் ஒரே நிலையிலே, என்ன வரட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன தேவையா இருக்கட்டும், உன்னை அசைக்கவே விடவே மாட்டார். காரணம் அவர் உன்னை தாங்குகிறார். கர்த்தர் உன்னை தாங்குவார். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் படுத்து நித்திரை செய்வேன். சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்வேன், படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தரே என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், சோர்ந்து போய் எலியா சூரிய செடியை படுத்துக் கொண்டார். கண்மலையிலே போய் உட்கார்ந்து கொண்டார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேணும்? உன்னை தாங்குகிற கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது ஏன் பயப்படுகிற? உனக்காக அவர் எல்லாவற்றையும் இதே மாதத்திலே செய்து முடிக்க போகிறார். நீ பயப்படாதே. இனியும் நாட்கள் கடக்காது. உன் பிரச்சனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கர்த்தரை செய்து முடிப்பார். கர்த்தர் அவனை தாங்குவார். நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தரை தாங்குகிறார். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். எப்படி தாங்குறாராம்? படுக்கையிலே சுகமா இல்லை, இப்போ எப்படி படுத்து இருக்கிற? வியாதியாய் படுத்து இருக்கிற உன்னை கர்த்தரே. உன் வியாதி கர்த்தர் மனவியாதி. சரித்திர ஒரு வியாதி இல்லை, மன துக்க வியாதி. வெளியே சொல்ல முடியாம வியாதி நம்மை வாழ்த்தி வதைக்கிறது. ஒன்றை அறிந்து கொள், இந்த 1ஆம் தேதி நீதியின் சூரியன் உன்னில் உதித்திருக்கிறது. எதற்காக? உன்னை தாங்குவதற்காக. உன் வியாதியை தாங்குவா, உன் தூக்கத்தை தாங்குவா, உன் பலவீனத்தை தாங்குவா. இன்னொரு வசனத்தை பாருங்கள், 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. யாரை தாங்குறாரா? விழுந்து கிடக்கிற, எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல, என்னால முடியல, ஏற்றெடுக்க தெரியல, விழுந்து கிடக்கிற வியாதியில் இருக்கிற உன்னை, படுக்கையில் இருக்கிற உன்னை, வீழ்ந்து கிடக்கிற உன்னை கர்த்தர் தாங்குவார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நம்மை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வீழ்ந்து கிடக்கிற என்னை அவர் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தாங்கி மரங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். உன்னை அவன் தூக்கி விடுவார். கரம் எடுத்து தூக்கி விடுவார். உன் பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும். உனக்கு கொடுத்து உதவி யாரும் இல்லை. எந்த லோனும் கிடைக்கல,
எந்த உனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன செய்யப்போறது தெரியல, சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, லோனு கிடைக்கல, கேட்டது தெரியல, ஒன்றும் இல்லை, ஒரு பொட்டு தங்க இல்லை, எதை வைக்கிறது ஒண்ணும் இல்லை. ஆனால் கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் உன் வறுமையை கர்த்தர் மாற்றி நீதியின் சூரியன் உன்னை தாங்குவார். தாங்குறது மாத்திரமல்ல, என்ன செய்வாரா? உன்னை தூக்கி விடுவார். அவன் நீதியின் சூரியன் உன்னை தாங்கி உன்னை தூக்கி விடுவார். யாருமே தூக்கி விடலப்பா. எந்த சொந்த பந்தமும் இல்லை, எந்த அண்ணன் தம்பியும் இல்லை, எந்த ஜாதி ஜனமும் இல்லை, என்னை தூக்கிட்டு எந்த நண்பனும் இல்லை. கர்த்தர் ஒருவரே உன்னை தூக்கி விடுவார். காரணம், படுக்கில் இருக்கிற எண்ணெய், வியாதியில கிடக்கிற எண்ணெய், யாருமே ஒத்தாசைய முடியாத எண்ணெய், அநீதியின் சூரியன் ஒரே நிலையாய் நின்று என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீதியின் சூரியன் நம்மை தாங்குவார். எதற்காக தாங்குவார்? உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் உன்னை தூக்கிவிட, வியாதியிலிருந்து தூக்கி விடுவார், வறுமையிலிருந்து தூக்கி விடுவார், உன்னுடைய விரக்தியிலிருந்து தூக்கி விடுவார். வீழ்ந்து கிடக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். உன்னை ஒருவர் விட்டுவிட மாட்டார். யார் உன்னை மறந்தானோ கர்த்தரை மறக்க மாட்டார். இந்த மாதாண்டு சொல்கிறார், நீதியின் சூரியன் உன்னை தாங்கும். உன்னை தாங்குவது மாத்திரமல்ல, உன் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உன்னை கை கொடுத்து உன்னை தூக்கிவிட போகிறார். 2வது பாருங்கள், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சூரியன் உன்னை அழகை பக்குவப்படுத்துவார். உன் பிள்ளைகளை பக்குவப்படுத்துவார். உன் இருதயத்தை பக்குவப்படுத்துவார். உன் இருதயம் அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடத்துவாரோ தெரியலையே. நீ பயப்படாதே. இந்த மாதம் உனக்கு வேண்டிய வாடகை, உனக்கு வேண்டிய டியூ பணம், உனக்கு வேண்டிய லோனு, உனக்கு கட்ட வேண்டிய வட்டி, எல்லாவற்றையும் அவரே அழகாக உன்னை பக்குவப்படுத்துவார். உன்னை விட்டுட மாட்டார். எதற்காக கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? உன்னை பக்குவப்படுத்துவதற்காக. சூரியனுடைய சூழ்நிலையை பக்குவப்படுத்த. நீ பக்குவம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற, ஆண்டவரே என்ன செய்வது தெரியலையே தெரியலையே தெரியலையே. அவர் முதலாவது உன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். பாருங்கள், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தன் இருதயத்தை அவருடைய கற்பனையில் நடக்க, கட்டளையில், பரிசுத்தத்திலே, வேத வாசிப்பதிலே, உபதேசத்திலே, எதிலே அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான்னா தன் இருதயத்தை அப்படியே பக்குவப்படுத்தி கருத்தில் நம்மை பக்குவப்படுத்துகிறார். உன்னை அலைசடி பண்ணிவிட மாட்டார். பதறி பேசிவிட மாட்டார். பதறி செய்துவிட மாட்டார். எல்லாவற்றிலையும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதுவரைக்கும் நீ குழந்தை போல இருந்த, எப்படியோ இருந்த, ஆனா இனிமேல் பார், உன் வாழ்க்கையிலே ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலைமை. இப்படி பக்குவப்படுத்திட்டாரே, இப்படி தெளிவுபடுத்திட்டாரே, இப்படி பதப்படுத்திட்டாரே. காரணம், சூரியன் பக்குவப்படுத்தி. அவர் பக்குவப்படுத்துகிறவர். அவர் தாங்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் பக்குவப்படுத்தி
நம்மை உற்சாகப்படுத்துவாராம். சோர்ந்து போய் உட்கார விட மாட்டார், அழ விட மாட்டார், கலந்து விட மாட்டார், விரக்தியை விட மாட்டார், விரக்தி உச்சியில் உட்கார வைத்திட மாட்டார். பக்குவப்படுத்திய கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்துவாராம். வசனம் சொல்கிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சித்திர வேலைக்காரன் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 6ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கட்டும். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்காக பக்குவம் என்று சொல்லி, இசைக்கிறதற்காக பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருத்துகிறான். உற்சாகப்படுத்தி நிறுத்துகிறான். 6ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். ஒருத்தருக்கு உதவி செய்து, சகோதரனுக்கு சகோதரன் உதவி செய்து ஒத்தாசை செய்யுங்கள் என்றால் இருதயத்தை உற்சாகப்படுத்தி பக்குவப்படுத்துகிறார். 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. கவனியுங்கள், அதன் நடு வசனத்திலே உற்சாகப்படுத்தி பக்குவப்படுத்தி அநேகருக்கு ஒத்தாசையாக, அநேகருக்கு நீ திடன் செய்யத்தக்கதாக, அநேகருக்கு சகோதரருக்கு மாத்திரமல்ல கர்த்தருக்கும் சிநேகிதனாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, கர்த்தருக்கு பிரியமானவனாக நம்மை நிறுத்துவதற்காகத்தான் நம்மை பக்குவப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்தத்தான் தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார். இனி நீ சோர்ந்து போய், துவண்டு போய், விரக்தி அடைந்து, அழுது கொண்டு வேதனை இருக்க விடவே மாட்டார். அப்படின்றால் உனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காரியம் தான் உற்சாகப்படுத்த வைக்கிறது. ஆவியோ உற்சாகம். இன்னொரு வசனம் உண்டு, அந்த பக்குவப்படுத்தி என்று சொல்லும் பொழுது ஏசாயா 19ஆம் அதிகாரம் 8-9. மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். கவனியுங்கள், அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், அதுக்கு பிற்பாடு 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள், தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள், மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும், மெல்லிய சணலை அங்க போடப்பட்டிருக்கு 8ஆம் வசனத்திலே, துக்கிப்பார்கள். அடுத்தது சலித்து போவார்கள், சலிப்பார்கள், பெருமூச்சு. பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையிலே நீ பிடிக்க வர போடுற, ஒன்று அகப்படல, சிறந்த நாளிலே மெல்லிய சணலை பக்குவப்படுத்துற, பக்குவம் அடையில, இதனால சலிப்பு, துக்கம், என்ன நடக்கும்? டிசம்பர் வந்துடுச்சு, இன்னும் ஒரு வேலை கிடைக்கலையே, வருஷத்தை முடிக்க போய்கிற வருமானம் கிடைக்கலையே, துக்கம், பெருமூச்சு, இப்படிச்சு சலிப்பு தட்டிச்சு. என்ன ஆண்டவர் ஜெபிச்சு பெருமூச்சு துக்கத்தின் மேல துக்கம், பெருமூச்சு மேல பெருமூச்சு, இப்ப சலிப்பு. ஆனா கர்த்தர் உன்னை அப்படியே பக்குவப்படுத்துகிறார். உன்னை நாணமடைய விட மாட்டார், வெட்கப்பட்டு விட மாட்டார். ஒரு வெட்கப்பட்டு நீ போவதில்லை. காரணம், நீதியின் சூரியன் உன்னை பக்குவப்படுத்துவது மாத்திரமல்ல, உன்னை உற்சாகப்படுத்துவார். நீ சலித்து போய்
துக்கித்து போய் பெருமூச்சு விட்டு விரக்தி அடைந்து எனக்கு இந்த ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு உன் இருதயம் போகும்போது உன்னை அப்படியே பக்குவப்படுத்தி உன்னை உற்சாகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். காரணம், நீதியின் சூரியன் என்னை பக்குவப்படுத்தி உற்சாக. மூன்றாவதா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 22. மோவாபியர் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 22. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் சூரியன் பிரகாசிக்க வைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சூரியனும் கேடகமானவர். சூரியன் தாங்கும், சூரியன் பக்குவப்படுத்தும், சூரியன் பிரகாசிக்க ஒளி மங்கி போயிருக்கிறது. என் வாழ்க்கையில் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பாய் பிரகாசிக்க முடியாமல் கடமைக்கு ஆலயத்துக்கு போகணுமே, ஆலயத்துக்கு ஒரு கடமைக்கு வந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் போது உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். தண்ணீரிலே பிரகாசிக்க வைக்கிறானால் நம்ம வாழ்க்கை கத்தை பிரகாசிக்க வைக்க மாட்டாரா? நிச்சயமாகவே உன்னை பிரகாசிக்கிற கர்த்தர் இருக்கிறார். நீ ஒருவன் ஒளி மங்கி இருக்க மாட்டாய். உன் ஜெப வாழ்க்கையில் மங்கி போய் கிடக்க மாட்டாய், விழுந்து கிடக்க மாட்டாய். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். நீ எழுப்பி பிரகாசிக்க போகிறாய். தண்ணீர் மேல் சூரியன் பட்ட மாத்திரத்திலே அது எப்படி இருந்ததா? பிரகாசித்தது. எதற்காக கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்கிறார் பாருங்கள். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25, 26. என் ஆஸ்தி பெரியதென்றும். யோபு 31ஆம் அதிகாரம் 25, 26. என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும், சூரியன் பிரகாசிக்கும் பொழுதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் பொழுதும் நான் அதை நோக்கி. கவனிங்கள், சூரியன் பிரகாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை இன்றைக்கு வாக்கு பண்ணிக்கலாம். நீ தைரியமாய் கர்த்தரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீரே. நீதியின் சூரியன் தாங்கும், நீதியின் சூரியன் பக்குவப்படுத்தும், நீதியின் சூரியன் பிரகாசிக்க சொன்னீரே. என் வாழ்க்கையில் பிரகாசம் இல்லாமல் பிரகாசிக்க முடியலையே. என்ன முட்டி பார்க்கிறேன், ஜபமே பண்ண முடியல. ஜபத்தை கூட தூக்கம் தான் வருது. ஆணித்த தூக்கம் தான், தூக்கம் தான் சேர்த்து ஜெபிக்க முடியல. உன் வாழ்க்கையிலே தூக்க மயக்கொலை மேற்கொள்கிறது. ஜெபிக்க முடியல. வேதத்தை வாசிக்கும் போது தலை சுத்துது. என்னால் பிரகாசிக்க முடியல. ஆனா உடைய நாமத்தினாலே இன்னைக்கு வந்து நிக்கிறேன். என்னை பிரகாசிக்க பண்ணுங்க. தண்ணி மேல பட்டதே பிரகாசம் அடைஞ்சுங்க. என் மேல நீங்க படுங்க. நீதி மேல் படட்டும். நீதி சூரியன் உன்னை பிரகாசிக்க வைப்பார். உன்னை பிரகாசிக்க வைக்கிற கர்த்தர். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோம்பலி நாமிகள் குளிர் காண ஆரம்பிக்கிறது. எப்படி இழுத்து போட்டு படுத்து போறியும் எங்க உச்சப நேரம் எப்படி இருக்க போது தெரியாது. கர்த்தர் ஒருவருக்கே தான் உச்சப நேரம். ஆகையினாலே உன்னை பிரகாசிக்கிற கர்த்தர் இந்த குளிர் நிறைந்த இந்த டிசம்பர் மாதத்திலே தண்ணி குளிர்ச்சியா இருக்கும். கர்த்தருடைய பிரகாசிக்க வைக்கிறார். உன்னை பிரகாசிக்கிற கர்த்தர். எதற்காக கர்த்தர் பிரகாசிக்க வைக்கிறார்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20, 21. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஏசாயா 60ஆம் அதிகாரம்
20:21. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். அவர் சொல்றாரு, இந்த எருசலேமின் ஜனங்கள் நீதிமான்களாய் காணப்படுவார்கள், என் கரத்தின் கிரியினாலே நாட்டப்பட்டிருப்பார்கள். இந்த சூரியன் உன்னை பிரகாசிக்க வைத்து நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்களை கர்த்தர் பகலிலே உதிக்கும் சூரியனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத பிரகாசமாயிருந்தது. மத்தேயு 17:2 இயேசு மறுபமலையில ஏறின பொழுது அவருடைய முகம் சூரியனை போல வாசித்திருப்பார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. வெளிச்சத்தை போல வெண்மையா. இதே வசனம் லூக்கா 9:3 எந்த மண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் அப்போ என் வெளிச்சத்தை பிரகாசத்தை கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணி நீதிமானாய் மாற்று. 4வது மல்கியாவின் புஸ்தகம் 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். தூபம் சுத்தமாக்கப்படும். உன்னுடைய ஜெபம் சுத்தமாக்கப்படும். உன்னுடைய ஆராதனை சுத்தமாயிருக்கும். உன் பாடல் சுத்தமாயிருக்கும். ஏழுக்கும் பலிகள் தூபங்கள் சுத்தமாக்கப்படும். சூரியன் உன்னை சுத்தமாக்குவார். உன்னை தாங்குவார், பக்குவப்படுத்துவார், பிரகாசிக்க செய்வார், உன்னை சுத்தமாக்குவார். உன் தூபம் சுத்தமாக்கப்படும் சொல்லப்பட்டீர்கள். உன் காணிக்கை கர்த்தருக்காக செலுத்துகிற உன் பாடல், கர்த்தருக்காக செலுத்துகிற உன்னுடைய worship, கர்த்தருக்காக செலுத்துகிற வேத வாசிப்பு, கர்த்தருக்காக செலுத்துகிற காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக. அப்ப நீதியின் சூரியன் நம்மை சுத்தமாக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற சில பறவைகள், நரிதனம், குள்ளதடி, சிங்கம், புலி, கரடி உருவார்கள், கனைப்பார்கள். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது. எப்படி நாய் பரவடிப்பார், உள்ளதடி பாய், இப்படி பல காட்டுகளுடைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் சூரியன் நம்மில உதிக்க உதிக்க எல்லாம் நம்ம விலகி போயிடும். வேத வசனம் சொல்லி பாருங்கள். 104 சங்கீதம் 21-22. பாரசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து. 104 சங்கீதம் 21-22. பாரசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி. சூரியன் உதிக்கும் பொழுது கர்ஜிக்க செய்யுமா? ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும். போயிடும்.
கிறிஸ்து உன்னிலே பிரகாசிப்பாரனால் உனக்குள்ள இருக்கிற எல்லா கெர்ச்சிப்பையும் கர்த்தர் ஆட்டுக்குள்ளே அடக்கி போட்டுடுவார். நீ எப்படி கெர்ச்சித்தாலும் சிங்கத்தை போல உடைய கெர்ச்சிப்பு உன்னை விட்டு தானா அடங்கி தாவே சார்ந்து வைப்பட்ட அந்த கோபம் எங்கிருந்து வந்ததோ, அந்த பெருமை எங்கிருந்து வந்ததோ, அந்த ஆணம் எங்கிருந்து வந்ததோ, நீதியின் சூரியன் ஒதுங்கப்படி பறவை கூட இருக்கிற ஓடிடும். சிந்தை கெட்ட சிந்தை. ஐயான்னு சொல்றேன், ஆண்டவர் சொன்னாரு, பறக்கிற அந்த கோவில் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அதனுடைய அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குழி என்று சொல்லும் பொழுது நரிதன நமக்குள்ளே நிறைய தந்திரமான பேச்சு, தந்திரமான யோசனை, தந்திரமான செய்கை, தந்திரமான காரியங்கள். ஆகாயத்து பறவைண்டா சிந்த இங்கதான் உட்கார்ந்து இருப்போம், எங்கெங்கயோ பறக்கும். ஐயோ 10 மணி ஆயிடுச்சு, அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இப்படி பண்ணணும், இது எங்கெங்கயோ பறக்க ஆரம்பிக்கும். கண்டுதான் உன் தந்திரமான இருதயத்துக்கு, உன் தந்திரத்துக்கு இடம் இருக்குது, பலவிதமான சிந்தைக்கு இடம் இருக்கிறது. ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறது. அப்போ இந்த பறவைகள் கூட நம்முடைய சிந்தையை கரைப்படுத்தப்பட எண்ணங்கள். ஆனா சூரியன் உதிக்கும் போது பறவைகள் இருக்கிறதுமே காணாமல் போயிடுமா. வாசியுங்கள் நாகும் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம். உன் மகுடவர்த்தனர் நாகும் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம். உன் மகுடவர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தலக்கர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாயம் இறங்கி, குளிர்ச்சியான வேலை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, குளிர்ச்சியான வேலையில வெட்டுக்கிளி பெருங்கிளி எல்லா பறவைகளும் தகவல் கொடுக்கட்டும். ஜபமே இல்லையே, உபவாசமே இல்லையே. அதனால வெட்டுக்கிளிகளுக்கும் பெருங்கிளிகளுக்கும் சில பறவைகளுக்கும் குளிர்ச்சியான வேலையிலே வந்து இறங்கி கூடி கட்டி இருக்கும். அது குளிர்ச்சியான வேலையிலே பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும். சூரியன் உதித்த மாத்திரம் செய்திருமா, இருக்கிற தெரியாமல் பறந்தே போய்விடும், பறந்து போகும். பின்பு அவைகள் இருக்கும் இடம் என்னதென்று தெரியாது. இருக்கிற இடமே என்ன செய்யாது, முக்கியது அணுகவே அணுகாது. எந்த பறவை இருக்கிற இடமே தெரியாது. ஆகை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை ஆட்டி படைக்கிற எல்லா சுபாவங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டுடுவார். ஏன் தெரியுமா? நீதியின் சூரியன் என்னை சுத்தமாக்குவார். எதற்காக சுத்தமாக்குறார்? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்போ சூரியன் சுத்தமாக்கும் பொழுது உனக்கு கர்த்தர் தரிசிக்க வைப்பார். அவருக்கு ஒப்பாயிருப்பவரை தரிசிப்பதினாலே சுத்தம் தன்னை சுத்திகரித்தான். அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறது போல தண்ணியை சுற்றி அவர் தரிசிக்க வைப்பார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அவ்வாறு சூரியன் நம்மை சுத்தமாக்கி தரிசிக்க வைப்பார். அவரையே தரிசிக்க வைப்பார். அவரே இந்த மாதம் முழுவதும் அவர் முகத்தையே தரிசனம் கிடைக்க வைப்பார். தரிசனம் கிடைக்கும். கடைசியாக வெளிப்படுத்த 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஆறாம் தூதன் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி, சூரியன் உதிக்கும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்கிறார். நமக்காக சில வழிகள் ஆயத்தமாயிருக்க. உனக்கு ஒன்றும் கிடைக்கல நினைக்காத வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். நீ வேலைக்கு போகும் வழி ஆயத்தமாயிருக்கிறது. வீடு கட்டுகிற வழி ஆயத்தமாயிருக்கிறது. வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வழி ஆயத்தமாயிருக்கிறது. நீதியின் சூரியன் உதிக்கும் போது வழி ஆயத்தமாய், உனக்காக ஒரு வீடு ஆயத்தமாய், ஒரு நல்ல உயர்ந்த வேலை ஆயத்தமாயிருக்கிறது. ஒரு நல்ல சம்பளம் உனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் அதிகம் நாமத்தை சொல்கிறேன், உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. இனி வறுமையை காண மாட்டாய். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை வழியை வாய்க்கமாக்க வைக்கிறார். உன் வழி வாய்க்கும், உன் வழி வாய்க்கும். நீ எடுக்கிறது அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வைக்கிறார். ஏன் தெரியுமா? உன் வருமானம் கர்த்தர் வாய்க்கும். ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் ராஜாக்கள் வழி ஆயத்தம். உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். உனக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. உனக்கு ஒரு சிறந்த சிறப்பான ஒரு நல்ல வேலை ஆயத்தமாயிருக்க. காரணம், நீதியின் சூரியன் உதிக்கும் போது ஆயத்தம். தேவன் ஆயத்தப்படுத்தும் பொழுது வசனம் சொல்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆயத்தம் பண்ணினான். நான் உங்களுக்கு இந்த வசனத்திற்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மணவாட்டி தான் ஆயத்தம். ஆனால் மணவாட்டி அல்ல, மனைவி. மனைவி என்று சொல்லும்போது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பாடுபட்டவர்களை கர்த்தர் ஆயத்தமாக்குகிறார். எத்தனையோ பாடுகளை நீ பட்டிருக்கிறபடியினாலே உனக்கு கர்த்தர் வழி ஆயத்தமாக்குறார். எதற்காக தெரியும் ஆயத்தமாக்குறார்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 எழுதியிருக்கிறபடி. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. ஆயத்தம் பண்ணினவர்களுக்கு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தினார். வழி ஆயத்தமா. அவர் ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தரே வெளிப்படுத்தினார். இன்னதை நீ செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார். வசனம் சொல்கிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் ஜனத்தை ஆயத்தப்படு. எங்க கண்ட வசனம்? நீ ஆயத்தப்படு, உன்னுடனே இருக்கிற ஜனங்கள் அனைவரும் ஆயத்தப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த நீ ஆயத்தப்படு. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு. எல்லா ஒருத்தரத்துல எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அன்பின் தெய்வமே, மனன்றியோடு
நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவரே, சூரியன் தாங்குவார், பக்குவப்படுத்துவார், பிரகாசிக்க வைப்பார், சுத்தமாக்குவார், ஆயத்தைப்படுத்துவார். சூரியனே, நீதி சூரியனே, எங்கள் தேவனாய் கர்த்தரை சூரியனும் கேடகமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு சொல்கிறோம். இந்த முதல் நாள் நாங்கள் பயந்தோம். புயல், காற்று, மழை, இருண்டு போய் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் என்று. ஆனால் ஒரே நாளிலே ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே எங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க வைத்து விட்டீரே. நன்றி, நன்றி, நன்றி. எல்லா வெட்டு கிளிகளும் பெருங்கிளிகளும் எங்களை நாசப்படுத்துகிற பால சிங்கங்களும் எங்களுக்கு விலகி போகும். சூரியன் உதித்த மாத்திரத்திலே இருந்திடம் தெரியாமல் எல்லா சாபமும் வறுமையும் எங்களை விட்டு விலகப் போகிறது. ஐயா, கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தின்படியே விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.